முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைய வேண்டுமானால் 6 மாதம் அமைதி காக்க வேண்டும் என ராஜன் செல்லப்பா கூறியிருந்த நிலையில் யாருடைய சிபாரிசும் தேவையில்லை என ஓபிஎஸ் பதிலளித்துள்ளார். திமுக என்ற இயக்கம் வளர்றது சின்ன சின்ன இடைவெளிகள் பண்ணாதீங்க. நீங்க வெளியே உண்மையிலே அதிமுக இணையணும்னு நினைச்சா நீங்க இந்த கட்சியில் சேரணும்னு நினைச்சா ரகசியமா சொல்லி விடலாம். இதுக்கு வெளிப்படையா நீங்க சொல்ல அவசியம் கிடையாது. அருமையன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ ஒரு 6 மாசம் பொறுமையா இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்கிறோம், அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோம்னு கேட்கிறோம். பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்று தான் நான் சொன்னேன். ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் சட்டவிரோதமாக தாதுமணல் எடுத்தது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாதுமணல் எடுத்து வருவதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விக்டர் ராஜமாணிக்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை கடந்த 2015ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. வழக்கில் தமிழ்நாடு தொழில்துறை செயலாளர் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சட்டவிரோதமாக தாதுமணல் எடுக்கப்படுவதாக வந்த புகார்களை தொடர்ந்து தாதுமணல் எடுப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் 2013ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சட்டவிரோதமாக தாதுமணல் எடுத்ததால் ஏற்பட்ட 5832 கோடியே 44 லட்சம் ரூபாய் இழப்பை தனியார் தாதுமணல் ஏற்றுமதியாளர்களிடம் இருந்து வசூலிக்க முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ஜோதிராமன் அமர்வு தீர்ப்பளித்தது. அதில் தாதுமணல் முறைகேடு தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் ககன்தீப் சிங் பேடி மற்றும் சத்யபிரதா சாஹூ ஆகியோர் பாரபட்சமின்றி நேர்மையாக ஆய்வு செய்து அறிக்கை அளித்திருப்பதாக பாராட்டு தெரிவித்தனர். வலுவான சட்டங்கள் இருந்தும் அரசு அதிகாரிகளின் ஊழல் மற்றும் கூட்டு காரணமாக சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்க முடியவில்லை என்று கவலை தெரிவித்தனர். இந்த முறைகேட்டில் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் பங்கு குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டனர். தனியார் தாதுமணல் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு அரசால் விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும் என்றும் தீர்ப்பளித்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்களின் வரவு செலவு கணக்குகளை அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர்.